எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. 1930லிங்க பரட்ட ஆசாரிங்கிறவர் திண்டுக்கல்லில் ஒரு பூட்டு ஒன்று தயார் பண்ணுறாரு. முத பூட்டுன்னு அதுக்கு முன்னாடி பூட்டுங்கிறதே கிடையாதுங்க. இவர் தான் அந்த பூட்டு ஒன்று செஞ்சு வாங்கலாம், லாக் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பூட்டு ஒன்று செய்கிறார். அது மாங்காய் வடிவத்தில் இருக்குங்க. அப்புறம் சரி மேஜிக்கெல்லாம் போட முடியல, இது தடுமாறுது அப்படின்னு சொல்லி போட்டு சதுரமா ஒரு பூட்டு செய்கிறாருங்க. இப்போ இந்த 2 பூட்டும் தான் பூட்டுலேயே செஞ்ச பூட்டை. இந்த 2 பூட்டை செஞ்சு ஒரு கடைக்கார்ட்ட கொண்டு போய் பக்கத்தில் கொண்டு போய் கொடுக்குறாரு. ஏங்க இது இந்த மாதிரி பயன்பாட்டுக்குள்ளது. இப்போ வீடுனா வீட்டை பூட்டிட்டா நம்ம இது திறந்தால் தான் வீட்டை திறக்க முடியும். அதே மாதிரி மேஜை எதுக்கு வேண்டாலும் இந்த லாக்கை பயன்படுத்தலாம், இந்த பூட்டை பயன்படுத்தலாம். இது யாராவது கேட்டால் விற்று போடுங்க, பாருங்கள் போமா பாருங்கன்னு சொல்லி கடையில் கொடுத்து போட்டு அது 2 பூட்டை மட்டும் கொடுத்து போட்டு வர்றாருங்க. அப்புறம் அது கொஞ்ச நாள் மற்ற வேலையும் இவர் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாளில் நிறைய வியாபாரியும் விட்டு வர்றாங்க. ஏங்க நீங்கள் செஞ்ச அந்த பூட்டு ரொம்ப நல்ல ஐடியாங்க, ரொம்ப நல்ல பாதுகாப்பானது, நீங்கள் எங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நாங்களே விற்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய வியாபாரிங்க இந்த பரட்டாசாரிட்ட தங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. இவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போகுதுங்க. ஆஹா, அப்போ நம்ம யோசனை செஞ்சது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது, எல்லாத்துக்கும் பிடிக்குது, அப்போ நல்லா விற்கும் போல தெரியுதுன்னு சொல்லி போட்டு சரிங்க நான் செஞ்சு தர்றேங்க அப்படின்ட்டு பூட்டு செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. எப்படின்னா நிறைய பூட்டுங்க, நல்ல தரமாகவும், அதை விட இன்னும் ஏற்கனவே செஞ்சிட்டார்ல அதை விட தரமாகவும் உறுதியாகவும் நல்லா கொஞ்சம் அது மெனக்கட்டு ரொம்ப நல்லா தயார் பண்ணாருங்க. வண்டியை கொண்டு கொடுக்கும், பூட்டுங்கள்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய மறுபடியும் ஆர்டர் வருது. ஆர்டர் வரும் உடனே இவருனால ஒருத்தர் எப்படி செய்வார்? அதனால் சம்பளத்துக்கு பல ஆளுகளை சேர்த்துறாரு. பல ஆளுகளை சம்பளத்துக்கு சேர்த்தி பூட்டு தொழிலை ஆரம்பிக்கிறாருங்க. இந்த திண்டுக்கல் பூட்டோட வரலாறு இதுதான் திண்டுக்கல் பூட்டு பிரபலமானதுங்க. பரட்ட ஆசாரிங்க, இவர் வேறு சுப்பியன் ஆசாரிங்க. இவர் எல்லாம் பரட்டன்னு கூப்பிட்டா அந்த பேரை நினைச்சு போயிடுச்சு. பரட்டன்னு சொன்னால் தான் தெரியும், பரட்ட ஆசாரின்னு சொன்னால் தான் தெரியும். இவர் இந்த பூட்டு செய்த ரொம்ப ஈடுபாட்டோட திறமையோட வழக்கமான ஒன்றா இல்லாமல் நல்ல அழகாகவும் உருவாக்கினாருங்க. அதோட நல்ல வலிமையாகவும், யாரும் எளிதில் திறக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது, அந்த மாதிரி செய்யவும் இவர் தயார் பண்ணுற பூட்டுகளுக்கு நல்ல பேரும், எல்லாரும் பாராட்டவும், எல்லாரும் வாங்கி பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நாளுக்கு நாள் நல்ல வியாபாரம் சூடு பிடிச்சிருச்சுங்க திண்டுக்கல் பூட்டு வியாபாரம். இவர்கிட்ட இதனால இவர்கிட்ட வேலை பார்த்தாங்கல்ல அவங்க சிலர் இவ்வளோ விட்டு விலகி தனியாக திண்டுக்கல்ல பல இடங்கள்ல பூட்டு வியாபாரத்தை தனித்தனியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப பரபரப்பாக நல்லா வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க இந்த பூட்டு. அதோட இப்போ இங்கே திண்டுக்கல் விட்டு வெளியூர்களுக்கும் பூட்டு போக ஆரம்பிச்சிச்சுங்க. சரி, வெளியூர்களுக்கு போனுச்சுல, அப்புறம் அதோட அங்கேருந்து வெளி மாநிலங்களுக்கும் இந்த பூட்டு பரபரப்பாக வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 1945 இந்த பூட்டு வியாபாரம் ரொம்ப பரபரப்பாக இங்கே தமிழ்நாட்டிலும் சரி வெளி மாநிலத்தையும் சரி நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப நல்ல பேர், அதாவது திண்டுக்கல் பூட்டுண்டாவே ரொம்ப தரமானது, நல்லது அப்படின்னு சொல்லி வேற யாரும் வேற சாவி போட்டு திறக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு நல்ல திண்டுக்கல் பூட்டுக்கு நல்ல பேர் வந்துடுச்சுங்க. 1957 திண்டுக்கல் பூட்டுக்காக திண்டுக்கல் பூட்டு தொழிலாளர் சங்கம்னு இதனால ஒரு சங்கமும் ஆரம்பிச்சாங்க. 1972 இந்த திண்டுக்கல் பூட்டு வியாபாரம் நல்ல வியாபாரம் உச்சத்தில் இருந்துச்சுங்க, அருமையான வியாபாரம். அப்பெல்லாம் திண்டுக்கல்ல 200க்கும் மேற்பட்ட இந்த தொழிற்சாலைகள், பூட்டு தயார் பண்ற தொழிற்சாலைகள் 200க்கும் மேற்பட்டது இருந்துச்சுங்க. இந்த 200லையும் ஏறத்தாழ 2000க்கு மேல் உள்ளவங்க வேலையும் பார்த்தாங்க. ரொம்ப அருமையா வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஏன்னா இது பூராமே கையாலேயே செய்யப்படுறதுங்க. இது மிஷின்லாம் எதுவும் பயன்படுத்துறது இல்லை, எல்லாமே கையிலேயே செய்யறது. அந்த நேரத்தில் இது புதுமையை கொண்டு வரணும்னு சில வேற பூட்டுகளும் வந்துச்சு. டியூலோ பூட்டு, பெட்லாக்கு, லண்டன் லாக்குன்னு சொல்லி
சில வகையான அழகான பூட்டுகளும் தயார் பண்ணாங்க. இங்கே திண்டுக்கல்ல இந்த கோயிலுக்கான பூட்டு தயார் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து ஏறத்தாழ விலை, அந்த ஒரு பூட்டோட விலை 5000 ரூபா ஆகுங்க. சரி, அந்த ஒரு பூட்டு எவ்வளோ தெரியுமா இடம் இருக்கும்? 22 கிலோ இருக்குங்க. இதெல்லாம் இந்த திண்டுக்கல்ல வளர்றதுக்கு காரணமாக என்ன தெரியுமாங்க? திண்டுக்கல்ல வந்து இதுக்குள்ள மூலப்பொருள்கள், அதாவது இரும்பும் சரி மற்ற அதுக்கு தேவையான மூலப்பொருள்களும் திண்டுக்கல்ல வந்து அதிகமாக கிடைக்கும், ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்குங்க. அதனால இங்கே திண்டுக்கல்ல வந்து இது வந்து ரொம்ப பிரபலமாகிடுச்சு. இந்த பதிவு வந்துங்க நான் திண்டுக்கல்ல இருந்தே தான் போடுறேன். திண்டுக்கல் பூட்டு உண்மையிலேயே ரொம்ப உயர்தரமான பூட்டுங்க. இந்த பதிவை நான் போட்டதுக்காக எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க, நன்றி.